கோஷ்டி பூசல் தான் இப்போதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. கலைஞருக்கு பிறகு இது இன்னும் அதிகமாகிவிட்டது என்று கூட சொல்லலாம். தேர்தல் நேரங்களில் சொல்லவா வேண்டும்? இன்னமும் கோஷ்டி பூசல் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஒருவரை ஒருவர் பழி வாங்குவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று பயன்படுத்திக் கொள்வார்கள். விழுப்புரம் மாவட்டம் மட்டுமென்ன விதிவிலக்கா? அதிலும் கோஷ்டி பூசல் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. சமீப காலமாக விழுப்புரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடிக்கு நேரம் சரியில்லை என்கிற நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது. நீதிமன்ற தீர்ப்பு, அமைச்சர் பதவி பறிப்பு என்று அவரை சுற்றி சுற்றி அடிக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில் தேர்தல் வேறு வந்துவிட்டது. தேர்தலில் வேட்பாளரை ஆதரிக்க பல்வேறு வேடமிடும் பல கட்சிகள் பல்வேறு வேலைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ரம்ஜான் நேரம் என்பதால் இஸ்லாமிய தோழர்களை சமாதானப்படுத்துவதற்கும் திருப்திப்படுத்துவதற்கும் இப்தார் நோன்புகளை நடத்துவது வழக்கம். அப்படி ஒரு இப்தார் நோன்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த இப்தார் நோன்பு சரியாக 6 மணிக்கு எல்லாம் விரதம் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கஞ்சி வழங்கிவிட்டு நோன்பை முடிக்க வேண்டும் என்பதுதான் விதி. 6 மணி ஆனதற்கு பிறகு கூட அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தானும் பொன்முடியும் தாமதமாகத்தான் வந்தார்கள். வந்தவர்கள் செஞ்சி மஸ்தானை பேச அழைத்த போது வந்த வேலையை விட்டுவிட்டு வெவ்வேறு கதைகளெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார் செஞ்சி மஸ்தான். இதை பார்த்து கடுப்பாகி போன பொன்முடி உடனடியாக எழுந்து அவரிடம் இருந்த மைக்கை பிடுங்கினார். போதும், நிறுத்து. விரதம் இருந்து கொண்டு பட்டினியாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உன்னுடைய பழைய கதையெல்லாம் இங்கே யார் கேட்டது என்கிற அளவில் பொன்முடி பேச, எப்பொழுதும் நான் பேசும்போது குறுக்கிடுவதே உங்களுக்கு வேலையாகி போய்விட்டது என்று மஸ்தான் சொல்ல காரசாரமான விவாதம் நடந்தது. பார்ப்பவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மந்திரிகள் முட்டிக்கொள்ளும் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. அடுத்தபடியாக நம்ம கழக பொதுச் செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேராசிரியர் பொன்முடி அவர்களை வாழ்த்துறை வேண்டுமாறு வருகின்றோம். அன்பார்ந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்களே, எல்லோரையும் சொன்னதாக கருத வேண்டும் என்பதோடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய